இரும்பு என்ற அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் இந்த உலக வாழ்க்கையினுடைய சில யதார்த்தங்களை சொல்லுகின்றான். இலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபும் வலஹுவும், அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது விளையாட்டு, வீண், அலங்காரம், வெளி அலங்காரம், உங்களுக்கிடையிலே பெருமையடித்து போட்டி போட்டுக் கொள்வது, இன்னும் பிள்ளைகளையும் செல்வங்களையும் அதிகமாக தனக்கு இருப்பதாக காட்டிக் கொள்வது, இதுதான் இந்த உலகம். இதற்கு உதாரணம் சொல்லட்டுமா? இறைவன் சொல்கிறான், கமதலி ரைசின் ஆஜபல் குஃபார நபாத்து, வானத்திலிருந்து பொழிகின்ற ஒரு மழை, அந்த மழை பொழிகின்ற போது விவசாயிகளுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. சும்மா யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா சும்மா யகூனு ஹுதாமா, பிறகு அது செழித்து வளர்ந்து எங்கு பார்த்தாலும் பசுமையாக காட்சி அளிக்கிறது. ஒரு நாள் அது வெறும் குப்பையாக மாறிவிட்டது. இதுதான் இந்த உலகம். வானத்திலிருந்து பொழிகின்ற பெருமழை போல செல்வம் உங்களுக்கு செழித்து கொளிக்கின்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறீர்கள். என்னை பார், என் வனப்பை பார், என் மாளிகையை பார், என் செல்வத்தை பார், என் வியாபாரத்தை பார், நான் செல்லுகிற வாகனங்களை பார் என்று நீங்கள் பெருமை பொங்க உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் காட்டிக் கொள்கிறீர்கள். உன்னை விட நான் பெரியவன் என்று ஆக முயற்சிக்கிறீர்கள், அல்லது ஆனதை வெளியில் காட்டுகிறீர்கள். அவனை விட நான் சிறப்பாக வரணும், இவனை விட நான் பெரிய ஆளாகணும், அதை விட பெரிய வீடு கட்டணும், அதை விட பெரிய வியாபாரம் செய்யணும், இந்த விட 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 இதுதான் போட்டி. இதுதான் இந்த உலகம். ஒரு மழை பொழிந்து விவசாயிக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பிறகு ஒரு நாள் அது வெறும் குப்பை மேடாக மாறிவிட்டால் அந்த விவசாயி எப்படி கையறு நிலைக்கு ஆளாவானோ அதே போலத்தான் இந்த உலகம் யாரை எப்போது கவிழ்க்கும், எப்போது எந்த நிமிடத்தில் யார் வீழ்வார்கள், யார் உயர்வார்கள் தெரியாது. இந்த உலகத்தில் கிடைத்த செல்வங்களுக்கா இவ்வளவு பெருமை அடிக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கா இப்படி ஆசைப்படுகிறீர்கள்? இந்த அழிய போகிற உலகத்தில் நீங்கள் பெருமை அடிப்பது நியாயமா? எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள், நீங்களும் போகத்தானே போகிறீர்கள் என்பது இறைவன் சொல்ல வருகின்ற செய்தி. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய உலகத்தில் ஒரு வியப்புக்குரிய ஆளுமை. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் என்கிற ஒரு கலீஃபாவும் அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். பல அற்புதமான வாழ்க்கை பாடங்களையும் தத்துவங்களையும் இந்த நல்லுலகத்துக்கு விட்டு சென்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா தகுர்ரன்னக்கும் தன்தனத்துர் ரஜுலி ஃபீ ஸலாத்திஹி, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய இறை வணக்கத்தில் பணிவையும் குழைவையும் வெளிப்படுத்துகிறானோ அதை பார்த்து நீங்கள் அவனை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் ஒழுக்கம் உள்ளவனா, நல்ல மனிதனா, நாகரீகமானவனா, இறைவனுக்கு பிடித்தவனா, சமூகத்தில் கலந்து வாழ்வதற்கு அவன் தகுதியானவனா என்பதை அவன் தொழக்கூடிய தொழுகையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். லா தகுர்ரன்னக்கும் தன்தனத்துர் ரஜுலி ஃபீ ஸலாத்தி, மாறாக உந்துரி ரஹாலிஹி இந்த திர்ஹமிஹி வ தீனாரி, அவன் காசு பணங்கள் கையில் கிடைக்கிற போது எப்படி நடந்து கொள்கிறானோ அதை வைத்து அந்த மனிதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள்.